ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு இந்த விஷயம் பண்ணியிருக்கல, நான் உனக்கு இது பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி தான் இந்த ரகு வந்துட்டு மல்லிக்கு இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி விரிச்ச ட்ராப்பில் வந்துட்டு இந்த ரகு சிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் ரகு விரிச்ச ட்ராப்பில் மல்லி போய் சிக்கிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா மல்லினா கூட பரவாயில்லைங்க, ஆனால் வெண்பா குட்டிக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு வெண்பா குட்டிக்கு, அதாவது அந்த குழந்தைய காரணமாக காட்டி மல்லி வந்துட்டு பெரிய பிரச்சனை, தன்னோட சொந்த தாய் மாதிரி தான் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து பாத்துக்கிறாங்க மல்லி. ஸோ அதனாலேயே வந்துட்டு அவங்க சென்டிமெண்ட்டையே வந்து தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ உனக்கு வந்து எங்க குத்துனா வலிக்குங்கிறது எனக்கு மட்டும்தாண்டி தெரியுங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சுடருக்கு வலிக்கணுங்கிறதுக்காக தான் ரகு வந்து எப்படியாவது போட்டு கொடுத்துடணும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு லாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனாலேயே உன்னோட செக் பாயிண்ட் வந்து வெண்பா குட்டி தானே, ஸோ அதில் உனக்கு செக் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெண்பா குட்டியில டிஃபன் பாக்ஸ்ல வந்துட்டு டைம் பாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த ரகு வந்து ஏமாத்திருக்காரு. அது தெரியாத மல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பாக்ஸை தூக்கி வீசுறது செய்யறதுங்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஃபைனலா அந்த பாக்ஸ்குள்ள ஒண்ணுமே இருக்காது, ஒன்றும் வெடிக்கவும் செய்யாது. ஸோ அதை பார்த்தோன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே பிடிச்சி மல்லியை திட்டுவாங்க இல்லையா, ஸோ அதுதாண்டி எனக்கு வேணுங்கிற மாதிரி தான் இந்த ரகு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இன்னி அவமானம் மேல அவமானம், கஷ்டங்கள் மேல கஷ்டம், விஜய் பார்த்துட்டா இன்னி வந்துட்டு ஒரு மல்லியை பிடிச்சி கண்டிக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணுன்றக்காக பண்ணியிருக்காங்க இந்த ரகு அப்படின்னே சொல்லலாம். என்ன மல்லி, உனக்கு என்ன பைத்தியங்கீத்தையும் பிடிச்சிருச்சா, ஏன் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்பாரு. இல்லைங்க, எனக்கு தகவல் வந்துச்சு, ஸோ அதனால தான் இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லலாம். உனக்கு வந்து வெண்பா மேலே பைத்தியம் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டியா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப ஏன் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் நீ அவமானப்பட்டுட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல மல்லி அப்படிங்கிற மாதிரி விஜயும் வந்துட்டு நல்லாவே பேசுவாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கதிரேஷனும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து திட்டவும் செய்வாரு. ஏங்க நீங்க எங்களை வந்து நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா, நான் தான் சரி மாப்பிள்ளையே உன் கூட இருந்தாரு அப்படின்னாலும் சரி பரவாயில்லன்னு தானே நான் என் பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். ஸோ இங்க வந்து ஏன் வந்துட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எங்களை எல்லாம் வந்து எங்களை பார்த்து உனக்கு என்ன மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி கதிரேஷனும் நிறைய விஷயங்கள் பேசதான் போறாரு. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா மல்லிங்கிற மாதிரி தான் கேட்கற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ குழந்தை அப்படிங்கறனால நம்ம யாருமே, எந்த தாயா இருந்தாலும் சரிங்க, யாருமே நினைக்க மாட்டோம் அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ அதுதான் மல்லி பண்ணாங்க. ஸோ அது பைத்தியக்காரத்தனம் கிடையாது, பாசத்துல பண்ற நல்லத்தனம் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பாசம் இருக்கிற எந்த அம்மா அப்பா இருந்தாலும் அந்த சூழ்நிலை தனக்கு ஏதாவது வந்தா கூட தாங்கிப்பாங்க, தன்னோட குழந்தைக்கு அப்படிங்கும்போது ஓடி போய் உதவதான் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் நம்மளுக்கு என்ன வருதோ அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் மல்லியோட நிலைமையும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கூடி விரைவில் இந்த ரகு சிக்கனும் அடுத்த ட்ராப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.